ஹலோ டியர் தமிழ் மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இந்தியா போயிட்டேன் லாஸ்ட் மந்த்து. ஸோ அங்கேருந்து வரும்போது என்னென்ன பேக் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். ஏற்கனவே ஒரு வியூவர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அரிசி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது 1 மந்த்துக்கு மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து பொருளெல்லாம் கிடைக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். எந்தெந்த பொருள் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. சிலர் வந்து சாம்பார் தூள் இதெல்லாம் வந்து வீட்டிலேருந்து தான் அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க, குழம்பு தூள் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மித்த கொண்டக்கடலை, பச்சை பயிறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கும். கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். தவிர்த்து எப்படி இங்கே காய்கறி விலை எப்படி அதிகமாக இருக்கோ அதே மாதிரி சில பொருட்களோட விலை வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எது எடுத்துகிட்டு வரதா இருந்தாலும் 1 மந்த்துக்கு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எக்ஸஸாக என்னென்ன பொருள் முக்கியம்னா புளி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, பொங்கல் வெல்லம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, அப்புறம் பச்சரிசி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, பொங்கல் வெல்லம் கட்டிலாம் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, கருப்பட்டி இதையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி வந்து ஃபஸ்ட் டைமில் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து 1 கேஜி மட்டும் எடுத்துகிட்டு மித்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. சுகர் இதெல்லாம் கிடைக்கும். உப்பு, கல்லுப்பு வந்து இங்கே நான் ரொம்ப தேடியிருக்கேன், எனக்கு கிடைக்கல. ஸோ நீங்கள் கல்லுப்பு எடுத்துகிட்டு வந்துடுங்க. கடல் தாண்டி கல்லுப்பு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்ன மாதிரி வந்து பெரியவங்க சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். ஸோ அதில் என்ன ஒரு ஆன்மீக இது இருக்குதுன்னு தெரியலைங்க. பட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கல்லுப்பு, தூளுப்பு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். கல்லுப்பு நான் வந்து ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாண்டி இந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்பளக்கட்டு இங்கே கிடைக்கிது. இந்த இந்தியன் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் எங்கே கிடைக்கிதுன்னா லேகோஸில், இலுப்பேஜுல வந்துட்டு பஸார்னு ஒரு சூப்பர் மார்க்கெட், அப்புறம் வந்துட்டு ஷாப் பர்ஃபெக்ட், இந்த 2 இடத்துல வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா லேகோஸில் பாடி லோன்லேயோ விக்டோரியா ஐலாண்ட்லேயோ வந்துட்டு இந்த மாதிரி இந்தியன் க்ராசரிஸ் நல்லாலாம் கிடைக்காது. அப்புறம் கீ வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு சஜஸ்ட் பண்ணவங்க வந்து 2 டேஸ் வந்து ஃப்ரீசரில் போட்டு நீங்கள் கட்டியாக எடுத்துகிட்டு வாங்கன்னாங்க. பட் நான் அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கலை. என்னென்ன லிக்விட் ஐட்டமோ அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரல. பட் ஷாம்பூ தான் இந்த வாட்டி வந்து, கண்டிஷ்னர் இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து கேபின் பேக்கில் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். செக்கின் பேக்கில் போடலை. ஸோ நீங்கள் வந்து உருட்டு உளுந்து எனக்கு கிடைக்கல, அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு ஐட்டம் லிஸ்ட் பண்ணணுன்னா சொல்லுங்கள், பண்ணுறேன். வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள். சாரி, நான் 1 மந்த்தாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணது கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அப்புறம் வேறு ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் ஸ்பைசஸ், ஏலக்காய் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. எல்லா ஸ்பைசஸும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாமே. அப்புறம் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு கறி வடகம், மணத்தக்காளி இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. வத்தல் ஐட்டம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா சும்மா 1 மந்த்துக்கு மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. மித்த பொருளெல்லாம் இங்கே நமக்கு கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த கிராசரியை மட்டும் தனியாக ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து அங்கே வந்து கிராசரி தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா, ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா, ஸோ எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு பிடிச்சி கேட்பாங்க. இப்போ நீங்கள் ட்ரெஸ்க்குள்ளே வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் டேலி பண்ணலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் தனியாக பேக் போட்டிங்கன்னா தான் நிறைய எடுக்க முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.